வணக்கம்ங்க. இன்றைக்கி ஏதாவது வாய்க்கு உனக்கியா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காய் ஏதாவது இருக்குதுன்னு பார்த்தா வீட்டில் வந்துட்டு கேரட்டு, பீன்ஸுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் இருந்துச்சுங்க. சரி அதை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிடலாம், கொஞ்சம் நாக்குக்கும் ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சேங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதும் கொஞ்சமாக வந்துட்டு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா காஞ்சதும் நம்ம ஒரு ஸ்லைஸாக ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்குறோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்துருக்கோங்க. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஏலக்காய் விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அந்த மராட்டி மொக்கு, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, பச்சை மிளகா, அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு ஸ்லைஸாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துன வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வதங்கணும். தீயிற மாதிரி பண்ணிடாதீங்க. லைட்டாக வந்துட்டு பொன்னிறமாக இருந்தால் போதும். அடுத்தது நான் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அடுத்ததாக கொஞ்சமாக புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி அந்த பூண்டு பேஸ்ட்டு விழுதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கிட்டேங்க. அடுத்ததாக வந்துட்டு ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். 3 தக்காளியோட கொஞ்சமாக வந்துட்டு சோம்பை போட்டு அரைச்சி நெகுன்னு எடுத்துக்கணுங்க. அடுத்ததாக வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியை நல்லா வதக்கிட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக வந்துட்டு நல்லா வதங்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அடுத்ததாக கொஞ்சமாக பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச பட்டாணி, அடுத்தது கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு இதை வந்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா கொஞ்சம் காய் வெந்தால் வந்துட்டு அது நல்லாயிருக்கும். அந்த தண்ணியை வந்துட்டு வடிக்காதீங்க. அந்த வடிக்காத தண்ணியோடு சேர்த்து நம்ம செய்யும்போது வந்துட்டு இன்னும் ருசியாக இருக்குங்க. ஏன்னா அதில் தான் சத்தே அடங்கியிருக்கு. அடுத்தது ஒரு 10 மீல் மேக்கரை ஊற வச்சு எடுத்துருந்தேன். அந்த மீல் மேக்கரை இதனோட வந்துட்டு சேர்த்துட்டேன். மீல் மேக்கரு, அந்த காய்கறி, பட்டாணி எல்லாம் வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்துட்டு பிரியாணி மசாலா வந்துட்டு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா பிரியாணி மசாலா போட்டால் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இல்லையா வாசனை, அதுக்கு தான். அடுத்ததாக வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு அரை எலுமிச்சை பழத்தை அப்படியே புழிஞ்சு விடுங்க. எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்ட உடனே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் தயிர் ஊற்றி விட்டுக்கோங்க. தயிர் வந்துட்டு ஊற்றி ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வாசனை வந்துட்டு கமன்னு வருங்க. அடுத்ததாக கொஞ்சம் நேரம் வந்துட்டு மூடி வச்சு நல்லா வந்துட்டு வதங்கட்டதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பொன்னிறமாக மாறணுங்க. அப்போ தான் வந்துட்டு காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிருக்கு. நான் இதுக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 2 டம்ளர் வந்துட்டு கரெக்டான அளவில் வந்துட்டு தண்ணி ஊற்றணும். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் நமக்கு சாதம் உதிரியாக வருங்க. அடுத்ததாக குக்கரை லாக் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா மணக்க வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருங்க. கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு 4 கிளறி அடுத்ததாக வந்துட்டு பரிமாறினோம்னா நம்ம வாய்க்கு ருசியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்ம வீடியோவை வந்துட்டு தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.